பெரிய பெரிய கனவுகள், சூப்பரான பிளான்ஸ். ஆனா ஏன் நம்ம எப்பவுமே ஆரம்பிச்ச இடத்திலே நிக்கிறோம்? நம்மளோட அந்த பெரிய இலக்குகளே நம்மள எப்படி முடக்கி போடுது? ஆனா ஒரே ஒரு சின்ன ஸ்டெப், ரொம்ப ரொம்ப சின்ன ஸ்டெப் எப்படி எல்லாத்தையும் மாத்த போகுதுங்கிறத பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். உங்ககிட்ட பிளான் இருக்கு, கனவு இருக்கு, ஆனா லைஃப் மட்டும் நகரவே மாட்டேங்குது. ஏன்? வாங்க, இதுக்கான பதிலை தான் நாம இன்னைக்கு தேட போறோம். ஓகே, விஷயம், பிரச்சனை உங்க பிளான்ல இல்ல. உண்மையான பிரச்சனை என்னன்னா, நாம காத்துக்கிட்டு இருக்கோம். அந்த காத்திருப்பு, அந்த வெயிட்டிங் தான் நம்மளோட நம்பர் 1 எதிரி. இது உங்களுக்கு எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கா? லைஃபை எப்படி கொண்டு போகணும்னு உங்களுக்கு தெளிவா தெரியும், ஆனா இன்னும் ஸ்டார்டிங் பாயிண்ட்லயே தான் நிக்கிறீங்க. இது ரொம்பவே ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கா இருக்கும்ல? இதோ பாருங்க, இதுதான் நாம நமக்கு சொல்லிக்கிற சாக்கு போக்குகள். சரியான டைம் வரட்டும் பார்த்துக்கலாம், ஒரு மோட்டிவேஷன் வரணும்ல, நான் இன்னும் ஃபுல்லா ரெடி ஆகல. ஆனா ஒரு உண்மையை சொல்லட்டுமா, அந்த சரியான தருணம்னு ஒண்ணு வரவே வராது. சரி, அப்போ இந்த வெயிட்டிங் கேம்ல இருந்து எப்படி வெளியே வர்றது? ரெண்டு சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான கதைகள் மூலமா இதை புரிஞ்சுக்கலாம். முதல்ல நம்ம எல்லாருக்குமே இருக்கிற ஒரு காமனான கோல் பத்தி பார்க்கலாம். ஃபிட்டா இருக்கணும். அவன் மாசம் இதைத்தான் தனக்கு தானே சொல்லிக்கிட்டான். யூடியூப்ல ஒர்க் அவுட் வீடியோஸ் பார்ப்பான், புதுசா ஷூ கூட வாங்குவான். ஆனா ஜிம்முக்கு மட்டும் போகவே மாட்டான். ஏன்னா அந்த ஜிம்முக்கு போறதுங்கிற பெரிய பிளான் அவனுக்கு ஒரு பயத்தை கொடுத்துச்சு. அப்புறம் ஒரு நாள் அவன் ஒரு ரொம்ப ரொம்ப சின்ன முடிவு எடுத்தான். ஜிம் வேணாம், பெரிய பிளான்லாம் எதுவும் வேணாம், வீட்லயே சும்மா ஒரு 10 புஷ்அப்ஸ், அவ்வளோதான். என்னடா இது நினைக்கிறீங்களா? ஆனா அதுதான் உண்மையான ஸ்டார்ட். இங்க தான் விஷயமே இருக்கு. மோட்டிவேஷன் வந்ததால அவன் புஷ்அப் பண்ணல, புஷ்அப் பண்ணதுனால அவனுக்கு மோட்டிவேஷன் வந்துச்சு. அந்த 10 புஷ்அப்ஸ் கொஞ்ச நாள்ல 12 ஆச்சு. ஒரு வாரத்துல அவனுக்கே கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சான். 2 வாரத்துல யாரும் சொல்லாமலே அவனே ஜிம்ல போய் சேர்ந்தான். சோ ஆக்ஷன் தான் மொமெண்டத்தை உருவாக்குச்சு. ஓகே, இப்போ 2வது கதைக்கு வருவோம். இது படிப்பு சம்பந்தப்பட்டது. ஆனா கான்செப்ட் ஒண்ணுதான், பெரிய வேலையை பார்த்து பயந்து நிக்கிறது. ஒரு ஸ்டூடெண்ட் எக்ஸாம்ல டாப்பரா வரணும்னு ஆசை. ஆனா புக்கை திறந்தாலே அவளுக்கு ஒரே டென்ஷன். ஐயோ, இவ்ளோ பெரிய சிலபஸை எப்படி முடிக்கிறதுன்னு நினைச்சே அவளால படிக்க ஆரம்பிக்க முடியல. அப்போ அவ 5 மணி நேரம் படிக்கணும் அப்படிங்கிற பெரிய மலையை பார்க்காம அவளுக்கு அவளே ஒரு சின்ன ரொம்ப ஈஸியான கோல் வச்சுக்கிட்டான். இப்போதைக்கு சும்மா ஒரு 20 நிமிஷம், அவ்வளவுதான். அந்த சின்ன கமிட்மெண்ட் அவளோட டென்ஷனை குறைச்சு முதல் அடியை எடுத்து வைக்க ஹெல்ப் பண்ணுச்சு. சோ இந்த 2 கதைகள்லயும் காமனா என்ன இருக்கு? அதுதான் த பவர் ஆஃப் மொமெண்டம், அதாவது வேகத்தோட சக்தி. ஒரு சின்ன ஆக்ஷன் எப்படி ஒரு பெரிய மாற்றத்துக்கு வழிவகுக்குதுன்னு இப்ப கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். இதுதாங்க அந்த மேஜிக். சிறிய தொடக்கம். உங்க மொத்த லைஃபையும் ஒரே நாள்ல மாத்தணும்னு அவசியம் இல்ல. நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு சின்ன விஷயத்த செய்யறது தான். இப்போ இந்த 2 மைண்ட் செட்டையும் பாருங்க. ஒரு பக்கம் நாளைக்கே பெருசா பண்ணலாம்னு நினைக்கிற மைண்ட் செட், இது என்ன பண்ணுது? மோட்டிவேஷனுக்காக காத்துக்கிட்டே இருக்கு. அதனால நம்ம கனவு கனவாவே போடுது. இன்னொரு பக்கம் இன்னைக்கு ஒரு சின்ன ஆக்ஷன், இந்த மைண்ட் செட் தான் மோட்டிவேஷன் உருவாக்குது, குழப்பத்தை எல்லாம் நீக்கி ஒரு கிளாரிட்டியை தருது, கனவை நிஜமாக்குது. சரி, இதெல்லாம் ஓகே. இதை எப்படி நம்ம லைஃப்ல அப்ளை பண்றது? உங்களோட முதல் சின்ன ஸ்டெப் என்னவா இருக்க போகுது? இங்க பாருங்க சில உதாரணங்கள். ஒரு பேஜ் படிக்கிறது, 5 வரி எழுதுறது, 10 புஷ்அப்ஸ். பார்க்க ரொம்ப சின்னதா ஒரு வீக்கான ஆக்ஷன் மாதிரி தெரியலாம். ஆனா அதோட பவரே அது அவ்வளோ சிம்பிளா இருக்கிறதுல தான் இருக்கு. இதுல உங்களுக்கு எது ரொம்ப ஈஸியா இருக்கோ அதை செலக்ட் பண்ணி இந்த வீடியோ முடிச்ச உடனே பண்ணுங்க. இதுதான் இருக்கிறதுலயே ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நீங்க ஒரு சின்ன விஷயத்தை செஞ்சு முடிக்கும்போது, நான் எல்லாத்தையும் தள்ளி போடுற ஆளுங்கிற உங்க பழைய கதையிலிருந்து நான் ஆரம்பிக்கிற ஆளுங்கிற ஒரு புது கதைக்கு மாறுறீங்க. இது உங்களோட ஐடென்டிட்டியே மாத்தக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான விஷயம். அதோட ஃபைனல் ரிசல்ட் என்ன தெரியுமா? ஆரம்பிக்கிற பழக்கம் வந்துட்டா முடிக்கிற பழக்கமும் தானா வந்துடும். சின்ன சின்ன வெற்றிகள் சேர்ந்து ஒரு பெரிய வெற்றியா மாறும். உங்க மேல உங்களுக்கே ஒரு நம்பிக்கை வரும். அதனால இனிமே சரியான நேரம் வரும்னு காத்துட்டு இருக்காதீங்க. மனசுக்குள்ளேயே பிளான் போட்டு அழிச்சிட்டு இருக்காதீங்க. இன்னைக்கு இப்பவே ஒரே ஒரு சின்ன விஷயத்த செய்யுங்க. ஏன்னா நாளைக்கு நீங்க போட போற பிரம்மாண்டமான பிளானை விட இன்னைக்கு நீங்க எடுக்கிற ஒரு சின்ன ஸ்டெப் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். சின்னதா ஆரம்பிங்க, ஆனா இன்னைக்கே ஆரம்பிங்க.